சென்டர் ஃபார் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துருவை உருவாக்கி அவர் சொல்லியிருந்தார். இது நடக்கவில்லை. இந்த ஆட்சி காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சோ இந்த என்னுடைய உரைக்கு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த பல நிலைகளிலே இதுவரை 30 ஆண்டுகளிலே நமக்கு இந்தியா முழுவதும் நடைபெற்ற குறிப்புகள் பல இடங்களில் நடந்து இருக்கிறது. அதாவது இந்த மொழிபெயர்ப்பு பணிகள் நடக்கவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சிறப்பாக நடந்தும் வருகிறது. பேராசிரியர் தனலட்சுமி அவர்கள் போன திருநெல்வேலி சங்கத்தில் பேசும்போது கூட 95% உருவன் பகுப்பாய்வு வேலை செய்கிறது என்பது. தொடரியல் பகுப்பாய்வு அடுத்தது தொடரியல் பகுப்பாய்வு என்ற தலைப்பில் பேசுவது உருவன் பகுப்பாய்வு சிறப்பாக பணி செய்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் தொடரியல் பகுப்பாய்வுக்கு சிறப்பாக என்று குறிப்பிட்டு அவர் குறுந்தொகையிலே எவ்வாறு தொடரியல்களை எவ்வாறு இந்த பகுப்பானை வைத்து நம் தொகுத்து வழங்கலாம் என்பதை பற்றியோட ஒரு கட்டுரையை வழங்கியுள்ளார். அதே போல எல் சோபா அவர்கள் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். அவர் இந்த பொருண்மையில் அது தொடர்பான சிக்கல்கள் பல புதிய பரிணாமங்கள் ஆய்வு செய்து MIT-ல அவர் பல கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார். மதுரை காமராஜர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சண்முகம் அவர்கள், இப்படி பல பேராசிரியர்களும் இந்த துறையிலே சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். கடந்த காலத்திலே சுமார் 300 கோடி வரை இதுக்காக செலவு செய்துள்ளார்கள். இந்திய அரசாங்கம் சுமார் பல 1000 கோடிகளை செலவு செய்துள்ளார்கள். ஆனால் அதை ஒருங்கிணைத்து ஒரு முயற்சியாக இன்று கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய இணைய கழகம். இது போல குழு உறுப்பினர்கள் இல்ல இது போல உரைகளில் நாம் வலியுறுத்தி வருகிறோம். அதுபோல பேரரசர் தெய்வ சொல்வது போல முழுக்க நம் புள்ளியியல் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்டிலே முழுக்க முதலில் விதிகளின் அடிப்படையில் சென்று கொண்டிருந்த ஒரு அமைப்பு புள்ளியியல் அடிப்படையில் முழுக்க சென்று விட்டார்கள். அதில் பல நியூ நெட்வொர்க்ஸ் அதுபோல எக்ஸாம்பிள் பேஸ்டு அப்படி புதிய தொழில்நுட்பத்துடன் அவர்கள் போய் ஒரு கட்டத்தில் அது மொழிபெயர்ப்பினுடைய செய்ய முடியாத அளவுக்கு 80% வரை அது செல்கிறது. அது 20% மொழிபெயர்ப்பு பணிகளை செய்ய முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே இரண்டும் கலந்த ஒரு நிலை தேவை. அதிலும் குறிப்பாக பொருண்மையில் அடிப்படையிலான நமக்கான ஒரு குறியீட்டு தரகம் உருவாக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் தான் தற்போது நினைத்து இந்த உரை வழங்குகிறேன். இந்த உரையினுடைய முதல் பகுதி நான் இதை எவ்வளவு பேர் அதை நம்முடைய பயனாளர்கள் எவ்வளவு பேர் இல்லாரு என்பது உங்களுக்கு உலகம் முழுவதும் உள்ள பயனாளர்கள் பார்த்தீர்கள் என்றால் வியப்பாக இருக்கிறது. தமிழ் இன்டர்நெட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தாலே இன்டர்நெட் யூசர்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு போட்டு பார்க்கும்போது பல்லாயிரம் கோடி பேர் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு புள்ளியியல் விவரங்களுக்காக இதை கொடுத்துள்ளேன். அடுத்ததுல அடுத்த ஸ்லைட். இதுவும் ஒரு புள்ளியியல் விவரம் தான். தற்போது பார்த்தீர்கள் என்றால் இதுவும் ஒரு புள்ளியியல் விவரம் தான். தற்போது பார்த்தீர்கள் என்றால் சீனாவுக்கு அடுத்தது இந்தியா அதிகம் இணைய பயன்பாட்டாளர்கள் உள்ளார்கள். இது உலக அளவில் உள்ள இணைய பயன்பாளர்களுடைய தொகுப்பு எவ்வளவு பேர் பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற இதை கொடுத்துள்ளேன். அடுத்த இப்போ நம்ம மொழிபெயர்ப்பு இயந்திர மொழிபெயர்ப்பு என்று சொல்லும்போது கூகுளுடைய மொழிபெயர்ப்பு தான் நமக்கு மனதில் தோன்றும். தற்போது ஆலி செந்திநாள் அவர்களும் கூட புதிதாக அவர் ஒரு மொழிபெயர்ப்பு கருவி பயன்படுத்துவதாக அறிந்தேன். அது முழு விவரம் தெரியாதனால் அந்த கூகுளுடைய இதை மட்டுமே நான் இந்த உரைக்கு எடுத்துக்கொண்டேன்.
இது கூகுளினுடைய இதை எடுத்துக்கொண்டா டிரான்ஸ்லேஷன் 2021 மே வரை உள்ளதுல பாத்தீங்கன்னா 109 மொழிகளுக்கு அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பு இதுகளை உருவாக்கியுள்ளார்கள். அதில் 500 மில்லியன் பேர் வந்து அதை பயன்படுத்துவதாக கூறுகிறார். ஒரு நாளுக்கு வந்து 100 மில்லியன் வார்த்தைகளை மொழிபெயர்ப்பு செய்வதாக அவர்களுடைய இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். இதெல்லாம் வந்து அதனுடைய செயல்பாடுகள் டெக்ஸ்டாகவும் மீடியா போன்ற இதிலும், அதே போல இணையதளத்திலும் நீங்கள் அது பேச்சு வழியாக கூட மொழிபெயர்க்க முடியும். அதாவது அது நீங்கள் சொற்கள் அதனுடைய தொடர்களை நீங்கள் தட்டச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேசினாலே அது மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அளவிலே இருக்கிறது. இவர்கள் பயன்படுத்தக்கூடியது வந்து நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் கூப்பிடுறாங்க. அதாவது நம்முடைய மனித மூளை எவ்வாறு அது இயங்குகிறது அது போலான ஒரு மொழிபெயர்ப்பு திட்டத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கின்றனர். அவர்களுடைய இணையதளத்தில் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டு உள்ளது. ஸோ இதுதான் கூகுள் மொழிபெயர்ப்பினுடைய ஒரு விவரங்கள். அடுத்து பொதுவான செய்திகள். பொதுவானது வந்து மொழிபெயர்ப்பு என்றால் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மொழிபெயர்ப்பு என்பது மூல மொழியிலிருந்து பெருமொழிக்கு நாம் அதனுடைய பொருண்மை மாறாமல் அதே போல அதனுடைய நடை மாறாமல் மொழிபெயர்ப்பு தான் என்று நைடா சொல்வார். அதாவது ஸ்டைல் அண்ட் மீனிங் இஸ் should not change அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல மற்ற மொழிபெயர்ப்பாளர்களும் தொடர்பாக நிறைய கருத்துக்களை கூறியுள்ளார்கள். நைடா போலவே பலரும் கொடுத்துள்ளார்கள். அது முக்கியமாக எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் சொல்வது மூல மொழி மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மூல மொழியினுடைய மொழிபெயர்ப்பு பெருமொழி மூலமொழி ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படிங்கிறாங்க, விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதில் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த மொழிபெயர்ப்பை இயந்திர வழியாக செய்வதால் அது இயந்திர மொழிபெயர்ப்பு என்று நாம் குறிப்பிடுகிறோம். அது போல அது வந்து கணினி மொழியினுடைய ஒரு பகுதியாக மொழிபெயர்ப்பு பணி இயந்திர மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இதில் பல வகையான மொழிபெயர்ப்புகளை பற்றி முன்னரே குறிப்பிட்டேன். விதிகளின் அடிப்படையிலான மொழிபெயர்ப்புகள் அது மொழியியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டு அந்த விதிகளை வைத்துக் கொண்டு மொழிபெயர்ப்பு செய்வது. குறிப்பாக ஒருவன் பகுப்பாய்வு. முதலில் அவர்கள் வந்து ஒரு மூல மொழியில் உள்ள ஒரு பெரிய தொடரை எடுத்துக்கொண்டு அதை தொடரியல் பகுப்பாய்வு வழியாக அதை பகுப்பாய்வு செய்து அதற்கு பிறகு உருவன் பகுப்பாய்வு முறைக்கு மாற்றி அதை உருவன் பகுப்பாய்வையும் பயன்படுத்தி அந்த உருவன் பகுப்பாய்வில் அந்த வார்த்தைகளை பிரித்த பிறகு அதனுடைய மூல மொழியில் உள்ள அகராதியினுடைய இருமொழி அகராதி வைத்திருப்பார்கள். அதை பார்த்து அதற்கு பிறகு பெருமொழிக்கு உள்ள உருவன் பகுப்பாய்வு தொடர் பகுப்பாய்வுகள் எல்லாம் அது உருவாக்கி என்று சொல்லுவாங்க, ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து அனலைசர்ன்னு சொல்லுவாங்க, மார்ஃபாலஜிக்கல் அனலைசர், சின்டாக்டிக் அனலைசர். அதற்கு பிறகு அந்த டிக்ஷனரி லுக்அப் அப்படின்ட்டு வரும். அதற்கு பிறகு பெருமொழியில உருவாக்கும் போது அது உருவாக்கி என்று சொல்லுவாங்க, ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மார்ஃபாலஜிக்கல், சின்டாக்டிக் அது மாதிரி கொண்டு வந்து அதை உருவாக்குவது இந்த ரூல் பேஸ்ட் விதிகளின் அடிப்படையில மொழிபெயர்ப்பு செய்வது. ஆரம்ப கட்டத்துல இது போலதான் செய்து வந்தார்கள். ஆனால் அது சரியாக இருந்தது. ஆனால் நிறைய பணிகளை செய்ய முடியவில்லை. அதனுடைய மனித உழைப்பு அதிகமாக தேவைப்பட்டதால் அது மொழியில் அறிஞர்களுடைய கூர்மையான அறிவு தேவைப்பட்டதால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அது செல்லவில்லை. அதுக்கடுத்து புள்ளியியல் அடிப்படையிலான மொழிபெயர்ப்புகள் வந்த பிறகு ஓரளவுக்கு அவர்கள் வந்து புள்ளியில் உள்ள பல புதிய கணினிக்கு தகுந்தவாறு புள்ளியியல் அடிப்படையில் எவ்வாறு உருவாக்குவது. புள்ளியியல் என்பதே உங்களுக்கு தெரியும், அது வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவது. அதாவது எதெல்லாம் அதிக முறை பயின்று வருகிறதோ, எந்தெந்த வாக்கியங்களில் எந்தெந்த தொடர்கள் எந்தெந்த வார்த்தைகளோடு அதிக முறை பயின்று வருகிறதோ அதை அடிப்படையாக வைத்து
அதை கணித்து அதை கொண்டு வருவதுதான் புள்ளியியல் அடிப்படையிலான ஒரு அமைப்பு. அதன் மூலம் பல புதிய கருவிகளை உருவாக்கினார்கள். முதலே கூறி போல SVM டூல்ஸ் அப்படின்னு ஒரு புள்ளியியல் அடிப்படையிலான ஒரு கருவியை பேராசிரியர் சோமன் அவர்கள் அமிர்தா உருவாக்கிதான் பல கொண்டு வருவதுதான் புள்ளியியல் அடிப்படையிலான ஒரு அமைப்பு.